ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்து முன்னணி இதை வெளியிட்டிருக்கு. எங்கிட்ட சொன்னாங்க, இந்து முன்னணி வெளியிட்டிருந்தா இந்து முன்னணி ஆஃபீஸை தாக்கலாமேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தாக்குங்க, தாக்குறது தான் நல்லது. அப்போதான் இன்னும் நிறைய விஷயம் வெளியில் வரும். ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு படுகொலையும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் வரவேற்கிறேன். இந்த சீடியை நீங்கள் வாங்கணும், இரவல் வாங்காதீங்க. தயவு செய்து காசு கொடுத்து ஒரு நேரத்துக்கு தான் கேட்டேன் அவங்ககிட்ட, என்னப்பா என்ன விலைக்கு கொடுக்க போகிறேன்? 3 சீடி 100 ரூபா தான். சாதாரண சினிமா பட சீடி கூட அவ்வளோ சீப்பாக கிடைக்காது. இருந்தாலும் எல்லாரும் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் கடன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடன் வாங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தோணுது இருக்கு. நான் விவரம் கேட்கல, அவ்வளோ வாயிருக்கு. அதனால் ஒன்று கடன் கொடுத்துருக்காங்க, 2வது கடன் பாக்கி இருக்குது. கடனை திருப்பி கொடுத்தாலுமே 30 லட்சம் ரூபா கடன், 30 லட்சம் ரூபா கடன் வாங்கித்தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த 30 லட்சம் ரூபாயாக கொடுத்துருங்க ஐயா. அந்த ஆள் மாறும் எங்க வாரம் போகக்கூடாது, உங்க வாரம் போகக்கூடாது. அதனால அந்த படத்தை நம்ம நண்பர்கள் யார்ட்டையாவது காட்டி எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவாயிருக்குங்கிறத பற்றி இங்கே இருக்கிற பல நண்பர்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அதனால இந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுங்க. 1. 2வது, இந்த சீடியை வாங்கி ஒருத்தர் நாம் ஒரு 10 பேர் 10 சீடி 20 சீடி நான் வாங்குறேன், வாங்கி கொண்டு போய் அதை என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் விற்பனை பண்ணுறேன். சும்மா சப்பாஜெட் மாதிரியாவது எடுத்துருக்குங்க. அப்படி எடுத்து நான் பண்ணினா கூட இந்த விஷயம் போய் சேரும், எல்லாருக்கும் போய் சேரும், எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரும், எல்லா குரூப்பை சேர்ந்தவங்களுக்கும் போய் சேரணும். ஏனென்றால் பல பேருக்கு தெரியாது. சில பேர் தெரிஞ்சு பயப்படுறவங்க பேர் செய்யக்காது. ஆனால் ஒன்றுமே தெரியாத இருக்கக்கூடிய நிலவு இருக்காது. அதனால இந்த விஷயத்தை எல்லாரும் இந்த விஷயம் போய் சேரணுங்கிறதுக்கு அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு நாளும் கௌதம் வந்தான்னா 3 மணி நேரம் அறுத்துருவோம். அறுத்துருவாங்கன்னா அந்த அர்த்தத்தில் இல்லை, அவ்வளவு விவரம் எங்கிட்ட கேட்பான். அல்லது நான் சொல்லுவேன், இந்த விஷயத்தை இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொன்னால் என்ன பிரச்சனை வரும், இப்படி சொன்னால் என்ன சௌகரியம் இருக்குது என்பதை பற்றி. அதனால் அதுக்கு நானும் பொருள் எடுத்துக்கிறேன். இந்த சீடி வெளியிடுறதில் என்னென்ன கஷ்டங்கள் வந்திருக்கேன் என்பதை பற்றி நான் புரிஞ்சுட்டு இந்த சீடி நம்முதுன்னு நினச்சேன், நாம் வெளியிடுறதாக நினச்சேன், நாம் தயாரிக்கிறதா நினச்சேன். இதை வெற்றிகரமாக்கணும். இந்த விழாவுக்கு நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறது ஒரு பெரிய அற்புதம். இந்த ஹாலில் இவ்வளோ பேர் உட்கார்ந்து பார்த்ததே இல்லைங்கிறாங்க நண்பர்கள். அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. அதுவும் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுதுன்னா எத்தனை சினிமா பார்க்கலாம், டிவியில் அவ்வளோ சௌகரியம் இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம், இதெல்லாம் பார்க்கறது வந்திருக்கோம்னா சும்மா வேடிக்கை பார்க்கறதில்ல, இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவு செய்து எல்லாரும் இந்த சீடி ஒன்று வாங்குங்க. எல்லாரும் ஒரு 10 சீடி வாங்கணும்.
100 ரூபா தான். 100 ரூபா கொடுத்து வாங்க முடியலன்னா யாராவது ஒருத்தர் வாங்கி வச்சுக்கோங்க கையில். உங்கள் தெருவில் ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அவங்க பண்ணுவான் மற்றவங்கள்ட்ட இது பரவணும். இது அதிகமாக பரவணும், அதிகமான பேர் பார்க்கணும், அதிகமான பேர் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்று கூறி இங்கே காஷ்மீர் பண்டிட்லேருந்து இங்கேருந்து இடம் பெயர்ந்தவர்களிடம் வீட்டை விட்டு விரட்டப்பட்டவர்கள் அவர்லேருந்தே ஒருத்தர் வந்து நமக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார், விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை கேட்குற போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாம் காரணம் நாம் நம்ம காப்பாற்றிக்க தவறிட்டோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம காப்பாற்றிக்கிறது இல்லை, நம்ம சுற்றுவட்டாரத்தை காப்பாற்றுறது கூட நம்ம தவறிட்டோம். அதனால கஷ்டப்படணும். இன்னும் ஏதாவது நம்ம பேரம் பேச்சு கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நாம் இந்த ஆவணப்படத்தை வாங்கணும், எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட காட்சிகள் எல்லாம் அந்த டிவியில் ரொம்ப தெளிவாக பதிவாயிடும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 20 தடவை ஒட்டுவானா? அதெல்லாம் குரானில் சொல்லியிருக்கு. குரானில் என்னென்ன சொல்லியிருக்கு, குரானில் சொல்லியிருக்கிறத நிறைவேற்றுறாங்க, அவ்வளோதான் நடக்குது. உங்கள் நல்ல முஸ்லீம்னா குரானத்தை என்ன சொல்லியிருக்காரோ அதை பின்பற்றணும். எத்தனை பொய் சொல்ல முடியுமோ பொய் சொல்லணும், எத்தனை பேர் அழிக்க முடியுமோ அழிக்கணும். அந்த ரமேஷ்குடைய தம்பி இங்கே வந்திருக்காரு. இவர் இப்போ ஆடிட்டரை பார்த்துருக்காரு. அண்ணாவுடைய ஆஃபீஸுக்கு வந்துக்கிறார். இவரும் தனியாகவும் தொழில் பண்ணிட்டுருக்காரு. அப்படி அவர்களெல்லாம் கூப்பிட்டு அவர்கள் வந்ததுக்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க. சுப்பிரமணிய சுவாமி அவர் பெங்களூரில் ஒரு ப்ரோக்ராம், அதுக்காக போயிட்டுருக்கார். கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருக்கு என்று கேட்டார். அதனால் நீங்கள் முன்னால் பேசியிருக்கோ அதை காஷ்மீர் விஷயங்களை பற்றி அவர் பேசட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. கடைசி நேரம் இருந்தால் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறது அவசியமே இல்லை. ஒன்று அந்த சீடியிலேருந்து வந்துடுறது. நான் என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறேன்னா இவ்வளோ வந்துடுது. அதனால் ஒன்று இந்த சிடி வாங்குங்க. ஒருத்தரும் ஒரு 10 பேர் 20 சிடி வாங்கி கையில் வச்சுட்டு உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க. அது வியாபாரத்துக்காக இல்லை, விஷயம் பரவணும். நாம் எவ்வளோ ஆபத்தான காலத்தில் வாழ்ந்துக்கிறோம். இன்னொன்று தமிழ்நாடு ரொம்ப சேஃப், ரொம்ப பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆகாது, தமிழ்நாட்டில் தான் ஆக போகுது. இதெல்லாம் எத்தனையோ பொதுக்கூட்டங்களையும் சொல்லியிருக்கேன். இது சொன்னால் ஒன்று கொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. தயவு செய்து கொண்டு சொல்லுவாங்க என்று சொல்லியிருக்கேன். சாவை பற்றி நாங்கள் பேசுகிறேன்னு வச்சுருங்க, 1000 வருஷம் இருக்க போகிறோமா? இந்த விஷயத்தில் சீடி வெளியேறவே இல்லை, கௌதம் பண்ணிட்டுன்னு வச்சுருங்க. அப்படி இருந்தால் 1000 வருஷம் வாழ்ந்துருப்போமா? எவ்வளவு நாள் வாழணும்னு கடவுள் தலையில் கடப்பாக எழுதியிருக்கான். அந்த நாள் பிறகு தான் வாழ போகிறோம். அதுக்கு முன்னால் சாகவும் மாட்டோம், பின்னால் சாகவும் மாட்டோம். கடவுளே என்னை எப்போ கொண்டு போகிறேன்னா கொண்டு போக மாட்டோம். நீங்கள் அவஸ்தை பண்ணணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அப்புறம் தான் நீ போகணும். இது ஒரு பக்கம். தயவுசெய்து இந்த திரும்ப நாம் வற்புறுத்துறது என்றால் இந்த மாதிரி ஒரு சீடி கிடைக்காது, யாரும் பண்ணவும் முடியாது. அதை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கூட வந்து உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் பேசுவார். இப்படி போடலாம், இப்படி போடக்கூடாது, இன்ன வார்த்தை உபயோகப்படுத்து, முஸ்லீம்கள்னு சொல்லாது, இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொல்லி. பொதுவாக முஸ்லீம்கள்லாம் பயங்கரவாதிகள் தான்.
அந்த உண்மையை சொல்லக்கூடாது, உண்மையை கொஞ்சம் முலாம் பூசி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் தயாரிக்க ஒவ்வொரு தடவையும் கொண்டு காட்டுவார். இன்னது இப்படி இருந்தால் நல்லது, அப்படி இருந்தாங்க ஆலோசனை மாத்திரம் சொன்னேன். உழைப்பது தான் அவரது. இந்த மாதிரி போய் திரட்டி கிராமங்கள் போய் இந்த விவரங்களை சேகரிக்கிறது ஒரு மனுஷனால் ஒரு ஆயுசில் பண்ண முடியாது. உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்ன பண்ண முடியும்? அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செய்கிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.